2024ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் காந்தி சிலை அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஷ், புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பொதுமக்கள்லாம் எந்த அளவுக்கு தயாராகி இருக்காங்க? பொதுமக்கள் அதிக அளவில் அங்கே கூடுவாங்க அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து, இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குங்க. வணக்கம் கனிமொழி. நாம் நிற்கக்கூடிய இந்த காந்தி சிலை முன்பாக போலீசார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பொதுமக்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் கடுமையான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரில் மட்டும் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதே போல் 1500 ஊர்காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதான் பார்க்க முடியுது. சென்னை குறிப்பாக காமராஜர் சாலையிலிருந்து நேப்பியர் பாலம் வரை இந்த ஏற்பாடுகளானது களை கட்டி வருவதுதான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராதாகிருஷ்ணன் சாலை, அதே போல பாரதியார் சாலை உள்ளிட்ட சாலைகள் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இரவு 8 மணிக்கு மேல காவல்துறையினர் மெரினா கடற்கரை உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது என ஏற்கனவே செய்தியின் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. இரவு 8 மணியிலிருந்து காலை 6 மணி வரை பொதுமக்கள் வாகனங்கள் மூலமாக இந்த காமராஜர் சாலை வழியாக உள்ளே நுழைய அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வாகன ஓட்டிகள் அனைவரும் தற்பொழுது இந்த சாலையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. மேலும் இரவு 12 மணி அளவில் சரியாக சென்னை காவல் ஆணையர்கள் பொதுவாக 2023ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2024ஆம் ஆண்டை வரவேற்கக்கூடிய வகையில் பொதுமக்களோடு இணைந்து நள்ளிரவில் புத்தாண்டு கேக்கானது வெட்டுவதுதான் வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்க முடியுது. அந்த வகையில் காமராஜர் சிலையில பார்த்தீங்கன்னா இதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மின் விளக்குகளால் அந்த கடிகாரத்தினுடைய முகப்பானது அமைக்கப்பட்டும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டும் உள்ளது பார்க்க முடிகிறது. மேலும் பொதுமக்கள் இன்று மாலை 6 மணியிலிருந்து மெரினா கடற்கரை உள்ளே சென்று குளிப்பதற்கு முற்றிலும் காவல்துறை தடை விதித்துள்ளனர். அதே போல 420 குழு கொண்ட பைக் ரேஸ்களும் தொடர் வாகன கண்காணிப்பிலும் ஈடுபடக்கூடிய வகையில் போலீசார் சென்னை மாநகர் முழுவதும் ஈடுபட இருப்பதான் களத்தில் பார்க்க முடிகிறது. மேலும் பைக் ரேஸை தடுக்கக்கூடிய வகையில் 50 குழுக்கள் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்கள்ல சுற்று வாகனங்கள் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியில ஈடுபட இருப்பதான் பார்க்க முடியுது. மேலும் கண்காணிப்பு ஆங்காங்கே பொது இடங்கள், பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய பொது இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு எந்த ஒரு பைக் ரேஸும் அல்லது ஒரு அடிதடி உள்ளிட்ட விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக மானிட்டர் செய்யக்கூடிய வகையில் போலீசார் கண்காணிப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள், கோவில்களில் போலீசாருடைய பாதுகாப்பு வலயத்தின் கீழே அந்த பகுதிகள் கொண்டு வரப்பட்டு தான் பார்க்க முடியுது. இரவு 1 மணிக்கு பிறகு பொதுமக்கள் யாரும் சென்னை மாநகரில் கொண்டாட்டங்களுக்கு போலீசார் தடை விதிக்கப்பட்டுள்ளதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.